ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஓய்வு பெற்ற அல்லது ஓய்வு பெறக்கூடிய சிபிஎஸ் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. இந்த ஆவணங்கள் இல்லாமல் நீங்கள் விண்ணப்பம் பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் சிபிஎஸ்ல பணியாற்றி ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள், அதாவது அரசு ஊழியர்கள், கண்டிப்பாக இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஓய்வூதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க தேவையான ஆவணங்களின் பட்டியல் தற்போது கிடச்சிருக்கு. இதில் ஒரு ஆவணம் கூட இல்லைனா, அதாவது ஒன்று மிஸ் பண்ணால் கூட உங்களுடைய விண்ணப்பம் தாமதமாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தேவையான அனைத்து ஆவணங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விண்ணப்ப கடிதம், ஓய்வூதியம் கோரி முறையான விண்ணப்பம். ரெண்டாவது ஃபார்ம் 1, பூர்த்தி செய்யப்பட்ட ஃபார்ம் 1 நீங்கள் அதை ஃபில் பண்ணியிருக்கணும். எஸ்ஆரோடைய முதல் 2 பக்கங்கள், சர்வீஸ் ரெஜிஸ்டருடைய முதல் 2 பக்கங்களுடைய ஜெராக்ஸு கண்டிப்பாக வேணும். அடுத்தது முதல் நியமன ஆணை, ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அப்புறம் எஸ்ஆர் என்ட்ரி பேஜ், முதல் நியமன பதிவு செய்யப்பட்ட எஸ்ஆர் பக்கத்தினுடைய நகல். 6வது ரெகுலரைசேஷன் ஆர்டர், அதாவது சேவை நிரந்தரமாக்கப்பட்ட ஆணைன்னு சொல்லுவோம். 7வது ரெகுலரைசேஷன் பதிவு உள்ள எஸ்ஆர் பக்கம், ஸோ அதுக்கான எஸ்ஆர் என்ட்ரி ஜெராக்ஸ் வேணும். நெக்ஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் ஆர்டர், ஓய்வு ஆணை வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அது ரிட்டையர்மெண்ட் என்ட்ரி உள்ள எஸ்ஆர் பக்கம், எஸ்ஆர் என்ட்ரி ஜெராக்ஸில் ரிட்டையர்மெண்ட் என்ட்ரி இருக்கணும். அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ரிலீவிங் ஆர்டர், பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஆணை. 11th ஒன் ரிலீவிங் பதிவு உள்ள எஸ்ஆர் பக்கம், எஸ்ஆர் என்ட்ரி ஜெராக்ஸு. அதுக்கப்புறம் 12வது எஸ்ஆர் நாமினேஷன் பேஜு, நாமினேஷன் பதிவு செய்யப்பட்ட அந்த எஸ்ஆர் பக்கத்துடைய ஜெராக்ஸு. 13வது கடைசி சம்பள ரசீது, ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்லேருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட அந்த லாஸ்ட் பே ஸ்லிப்பு. 14வது வங்கி பாஸ்புக்கு, முதல் பக்கத்தினுடைய அந்த தெளிவான நகல் எடுத்திருக்கணும். கடைசியாக 15வது ஆதார் அட்டை, அந்த முகவரியினுடைய ஆதாரம் நம்மளுடைய ஆதார் அட்டை தான். ஸோ ஆதார் ஜெராக்ஸும் வேணும். டிடிஓ மூலமாக இணைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் தயாரிக்கிற அந்த சேங்ஷன் ஆர்டரு, அதுக்கப்புறம் சிஸ்டம் ஜென்ரேட்டட் அனெக்ஷர் 1, பொருந்துனா அந்த 2026 ஜனவரியிலேருந்து ஜூலை வரைக்கும் இன்டரிம் மந்த்லி பே அவுட் அரியர் கால்குலேஷன் ஷீட், இதெல்லாமே வைக்கணும். இந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் 3 பிரதிகளாக தயார் செஞ்சு வச்சு இருந்தோன்னா அது நம்மளுக்கு யூஸ் ஆகும் பின்னாடி. ஒவ்வொரு ஆவணத்துலேயும் உங்களோட பேர், அந்த பணியாளருடைய எண், பள்ளி அல்லது அலுவலக விவரங்கள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே சரி பார்த்துக்கணும். தமிழக அரசு 2026லேருந்து தமிழ்நாடு அஷ்யூர்ட் பென்ஷன் ஸ்கீம் டேப்ஸை அறிமுகப்படுத்தி தகுதியான சிபிஎஸ் பணியாளர்களுடைய ஓய்வூதிய நடைமுறைகளில் மாற்றங்கள் செயல்படுத்திட்டு வருது. அதனால் ஆவணங்கள் முழுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வு பெற இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் தொடர்பான உடனடி அப்டேட்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.